வணக்கம். சிவகாமி செந்தில்குமாரின் இந்து மகா சமுத்திரம் 2வது பாகத்தில் 8வது அத்தியாயம். அரசனின் அதிகாரங்கள், கடமைகள். துறவை பற்றியும் மனுஸ்மிருதி பேசுகிறது. பிரம்மச்சாரியாக இருந்து வேதங்களை கற்று விதிமுறைகளின்படி இல்லறம் நடத்தி மக்களை பெற்று சக்திக்கேற்ப யாகங்களை செய்து பின்னர் மோட்ச மார்க்கத்தை நாட வேண்டும். சகல ஜீவராசிகளுக்கும் தன்னால் எந்த கேடும் வராது என்ற விரதம் பூண்டு வீட்டை விட்டு வெளியேறி துறவரம் பூண்டவன் மேன்மையான உலகங்களை எய்துகிறான். துறவுக்கேற்ற சின்னங்களை ஏற்று எல்லா ஆசைகளையும் புறக்கணித்து பேச்சையும் பெருமளவு விடுத்து கிராமத்தில் பிச்சை பெற்று நண்பர்களோ எதிரிகளோ இல்லாமல் ஊதியத்திற்காக காத்திருக்கும் ஊழியனைப் போல அவன் மரணத்திற்காக காத்திருப்பானாக. தன்னை ஏசுபவர்களையும் அவன் பொறுப்பானாக. இவ்வுலக வாழ்க்கைக்குரிய விஷயங்கள் பற்றி பேசுவதை அவன் தவிர்ப்பானாக. சாஸ்திரம் கற்பிப்பது, சகுனம் சொல்வது, ஜோதிடம் பார்ப்பது போன்றவற்றை செய்து தானம் பெற அவன் முயற்சிக்கக்கூடாது. தண்டத்தையும் கமண்டலத்தையும் ஏந்தி யாருக்கும் எந்த சிரமத்தையும் ஏற்படுத்தாமல் அவன் கால் போன வழியில் போக வேண்டும். ஒரு தினத்திற்கு ஒரு முறை அவன் பிச்சையை நாடலாம். ஆனால் அதிகமான அளவு உணவு பெறக்கூடாது. வீடுகளில் உள்ளவர்கள் அனைவரும் சாப்பிட்டு முடிந்த நேரத்திற்கு பிறகு அவன் பிச்சையை நாட வேண்டும். பிச்சை கிடைக்காவிடில் அவன் வருந்தக்கூடாது. உயிர் வாழ்வதற்கு தேவையான அளவு உணவையே அவன் பிச்சையாக பெற வேண்டும். இந்திரியங்களை அடக்கி விருப்பு வெறுப்புகளை தவிர்த்து எல்லா ஜீவராசிகளிடமும் கருணை காட்டி அவன் வாழ்வானாக. இரவானாலும் சரி பகலானாலும் சரி சிறிய புழு பூச்சிகள் கூட தன்னால் துன்புறுத்தப்படாத வகையில் அவன் மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து செல்ல வேண்டும். துறவிக்குரிய வகையில் முறையாக வாழ்ந்தால் அவன் பிரம்மத்துடன் ஐக்கியமாகிறான். அடுத்து மனுஸ்மிருதி ஒரு விஷயத்தை பார்ப்போம். பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என 4 வர்ணங்களைச் சேராத பஞ்சமன் என்ற ஒரு பிரிவு உருவானதற்கு மனுஸ்மிருதியே ஆதாரம் என்று ஒரு விமர்சனம் உண்டு. ஆனால் மனுஸ்மிருதி நாஸ்திது பஞ்சமக, 5வதாக ஒரு பிரிவு கிடையாது என்று சந்தேகத்திற்கிடமில்லாமல் தெளிவாக கூறியிருக்கிறது. அத்துடன் மனுஸ்மிருதி நின்றுவிடவில்லை. 4 வர்ணங்களில் சேராதவர்களாக சிலர் இருந்தால் அவர்களை எப்படி எதில் சேர்ப்பது என்ற கேள்வி எழக்கூடும் என்பதால் அதற்கும் அது விடையளிக்கிறது. 4 வர்ணங்களில் சேராதவர்கள் எதை சார்ந்தவர்கள் என்பதை கண்டறிய அவர்களுடைய நடத்தையே சரியான நிர்ணயத்திற்கு ஆதாரமாக அமைய வேண்டும். அதாவது ஒருவனின் நடத்தையை வைத்தே அவனுடைய வர்ண பிரிவு நிச்சயிக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை மனுவும் இங்கே ஏற்கிறார். வேறொன்றையும் கவனிக்க வேண்டும். 4 வர்ணங்களில் பிராமணனுக்குத்தான் மிக கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. நீண்ட நாட்களுக்கு தேவைப்படக்கூடிய அளவு உணவுப் பொருட்களை சேமிக்கக்கூடாது என்பதிலிருந்து செல்வம் ஈட்டுவதில் முனைப்பிருக்கக்கூடாது என்பது உள்பட நியமங்கள் மற்றும் நெறிமுறைகளிலிருந்து தவறினால் சமூகத்தினால் ஒதுக்கப்பட வேண்டியவன் என்பது வரை பல கடுமையான வழிமுறைகள் பிராமணனுக்கு மனுவினால் விதிக்கப்பட்டுள்ளன. அரசன் பிராமணனையும் விட உயர்ந்தவனாக, தெய்வாம்சம் பொருந்தியவனாக வர்ணிக்கப்படுகிறான். வைசியன் வர்த்தகம் செய்வதில் பூரண சுதந்திரம் பெறுகிறான். வேதம் கற்பது தவிர மற்ற எல்லாவற்றையும் கற்று பல வழிகளிலும் செல்வம் ஈட்டும் வாய்ப்பு சூத்திரனுக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் பிராமணனுக்கோ பெரும் கட்டுப்பாடுகள். இதுதான் மனு கண்ட வர்ணப்பிரிவுகளின் உரிமைகள். ஏற்கனவே பார்த்தபடி மனுஸ்மிருதியில் பிராமணனுக்கு கூறப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டு வாழ்கிறவன் சமூகத்தினால் மதிக்கப்படுவதில் எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்டவன் வாழ்வதே சமூகத்திற்காகத்தான். அந்த மாதிரி பிராமணர்கள் இன்று எவரும் இல்லை. அடுத்த ஆட்சி முறை பற்றி மனுஸ்மிருதி சொல்வதை பார்ப்போம். அரசனுக்கு மனுஸ்மிருதி மிக உயர்ந்த ஸ்தானத்தை அளித்திருக்கிறது. இந்திரன், வாயு தேவன், யமன், சூரியன், அக்னி தேவன், வருணன், சந்திரன், குபேரன் ஆகியோரின் அம்சங்களை எல்லாம் ஒரு அரசன் கொண்டிருக்கிறான் என்று மனுஸ்மிருதி சொல்கிறது. நெருப்பை தீண்டி விடுகிற ஒரு மனிதன் ஒருவனை அந்த தீ சுட்டு எரித்துவிடும். ஆனால் அரசனுடைய கோபம் என்கிற தீ அதை தூண்டுகிறவனை மட்டுமல்லாது அவனுடைய குலத்தையும் உடைமைகளையும் சேர்த்து பொசுக்கிவிடும். அரசனின் மாட்சிமையை பற்றி மிகவும் சிறப்பாக பேசுகிற மனுஸ்மிருதி அவனுடைய கடமைகளையும் விரைவிக்கிறது. அரசனிடம் இருக்கும் தண்டம் என்கிற தண்டனை அளிக்கிற அதிகாரம் பெரும் சுமை உடையது. தகுதியில்லாத அரசர்களினால் அதை சுமக்க முடியாது. அப்படிப்பட்ட தகுதியற்ற அரசர்களையும் அவர்களுடைய நண்பர்களையும் சுற்றத்தார்களையும் அந்த தண்ட நீதியே அளித்துவிடும். உண்மையை நாடுகிறவனாகவும் அறிவுடையவனாகவும் நல்ல ஆலோசகர்களை உடையவனாகவும் தர்மசாஸ்திரங்களை மீறாமல் நடக்கின்றவனாகவும் உள்ள ஒரு அரசனால் தான் தண்ட நீதி என்கிற தண்டனை சாத்திரத்தை சரிவர பரிபாலிக்க முடியும். எதிரிகளை வீழ்த்துவதில் கடுமையை காட்ட வேண்டிய அரசன் தன்னுடைய நாட்டில் மிகவும் நியாயத்துடனும் தர்மத்துடனும் நடந்து கொள்ள வேண்டும். கர்வம் ஒரு அரசனுக்கு இருக்கவே கூடாது.
கர்வத்தினாலேயே அழிந்துவிட்ட அரசர்கள் பலர் உண்டு. மாறாக இழந்த ராஜ்யத்தை மடக்கத்தினால் மீண்டும் பெற்ற அரசர்களும் பலர் உண்டு. சதா வேட்டையாடுதல், சூதாடுதல், பகலில் உறங்குதல், அவதூறு பேசுதல், உடல் இன்பத்தை நாடுதல், குடிமயக்கத்திற்கு ஆளாவது, சங்கீதம், நடனம் போன்றவற்றில் அளவுக்கு அதிகமாக ஈடுபடுவது, சோம்பலுற்றிருப்பது ஆகிய குணங்கள் ஆசையிலிருந்து பிறப்பவை. ஏமாற்றுதல், தொட்டதற்கெல்லாம் மாத்திரமடைதல், அஜாக்கிரதையாக இருப்பது, மற்றவர்களை துன்புறுத்துவதில் இன்பம் காண்பது, பொறாமை, எல்லோரிடமும் குற்றம் காண்பது, மற்றவன் உடைமையை அபகரிக்க முனைவது, நியாயமாக திருப்பி தர வேண்டிய நிதிகளை தராமல் எடுப்பது, கடுமையான மொழிகளை பேசுவது, ஹிம்சிப்பது ஆகிய குணங்கள் கோபத்தினால் விளைகின்றவை. மேற்சொன்ன ஆசையினால் விளைகிற குற்றங்களையும் கோபத்தினால் விளைகிற குற்றங்களையும் ஒரு அரசன் தவிர்க்க வேண்டும். இவற்றுக்கு அடிமையாகிவிட்ட அரசன் அழிகிறான். அதாவது அரசன் கண்டிப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகிற மனுஸ்மிருதியே அவனுடைய கண்டிப்பில் தர்மமும் நியாயமும் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. தண்டனைக்கு பயந்துதான் மனிதர்கள் ஒழுங்கு தவறாமல் இருப்பார்கள் என்று கூறுகிற மனுஸ்மிருதியே அந்த தண்ட நீதியை அரசன் நேர்மை தவறாமல் செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. எதிரிகளை வீழ்த்துவதில் தயவுதாட்சியத்தை அரசன் காட்டக்கூடாது என்று கூறுகிற மனுஸ்மிருதியே தன்னுடைய ராஜ்யத்தில் அரசன் கருணைமிக்கவனாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறது. ஆக அரசனுக்கு இரு முகங்கள் தேவை. ஒன்று கருணை, இன்னொன்று கடுமை. எந்தெந்த நேரங்களில் எதை பயன்படுத்த வேண்டும் என்று அறிந்து மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் அந்த வகையிலேயே செயல்படுகிற அரசன் மேன்மையுறுகிறான் என்பதையே மனுஸ்மிருதியின் கட்டளைகளிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அரசனின் ஆலோசகர்கள், அவனுடைய நிர்வாக கடமைகள், சொத்துரிமை, பல வகை குற்றங்களும் அவற்றுக்கான தண்டனைகளும், போர்முறை போன்றவை பற்றியும் மனுஸ்மிருதி நிறையவே சொல்லியிருக்கிறது. அது போன்ற விஷயங்களில் ஒரு சிலவற்றை மட்டும் பார்ப்போம். மேலும் தொடரும்.